இந்த நாளிலும் கூட ஒரு எபிரேய வார்த்தை குறித்து அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இந்த வீடியோவிலே நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். தெக்கோவா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் பைபிள்ல தெக்கோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெக்கோவா என்ற வார்த்தைக்கு தமிழ் மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலையான அப்படின்னு அர்த்தம். ஸ்டெடியாக, ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்குரிய அர்த்தம் தான் இந்த தெக்கோவா என்பது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் பார்ப்போமானால், பலருடைய வாழ்விலே ஒரு ஸ்டெடி இல்லாம, ஒரு நிலை இல்லாம வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்கிறோம். நோவா பேழையிலிருந்து, அதாவது காகத்தை விட்டது போல அப்புறம் புறாவை விடுகிறான். அது போகிறதும் வருகிறதுமா இருந்தது என்று நாம பார்க்கிறோம். அதை போல இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ள வருவாங்க, அப்புறம் போவாங்க. சபையில நிலைத்து இருக்கிற வாழ்க்கை பலரிடத்திலே காணப்படுவதில்லை. அதே போல இன்னும் சிலர் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு ஸ்டெடியான வாழ்க்கை இருப்பதில்லை. திடீர்னு பார்த்தா விழுந்து விழுந்து 10 நாள் 15 நாள் உபவாசம் அப்படி ஜெபம் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாள் ஜெபமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில வேளை வேத புஸ்தகத்தை மணிக்கணக்காக வாசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் தொடர்றதே கிடையாது. இதுதான் நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் தெக்கோவா என்ற அர்த்தத்தை போல நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னும் பலர் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருந்தா ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்துட்டா அல்லது அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா, அவங்க ஜெபம் கேட்கப்படாது போல ஒரு சூழ்நிலை வந்தா, என்ன ஆண்டவர், நான் ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு தராரு, நம்ம ஆம்பளை பிள்ளை கேட்டா அவர் 3வது பொம்பளை பிள்ளை தராரு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போறது பார்க்கிறோம். ஒரு ஸ்டெடி இல்லாத நிலை. எனக்கு அன்பார்ல அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே தெக்கோவா என்ற வார்த்தையின்படியே நீங்க நிலையான ஒரு கிறிஸ்தவராக, நிலையாக ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்க வாழ்க்கை ஒரு ஸ்டெடி மைண்டுக்குள்ள வாங்க. நிலையான உறுதியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்த தெக்கோவா என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. மாத்திரமல்ல, இந்த தெக்கோவா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பைபிள்ல பல இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. அது சில முக்கியமான சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறது. அது என்ன மாத்திரம் சுருக்கமா நாம தியானிப்போம். முதலாவதாக, இந்த தெக்கோவா ஊர்ல தான் ஆமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், 2 ராஜாக்கள் காலத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே பெரிய பூமி அதிர்ச்சி, எர்த்குவைக் வந்திருக்கிறது. அது வருவதற்கு முன்பதாகவே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதன்படியே வந்திருக்கிறது. ஆகவே திட்டமும் தெளிவுமான தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன் ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி இந்த தெக்கோவா என்ற ஊர்ல தான் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இது ஒரு நல்ல சிறப்பான தேவனுடைய ஊழியர் வாழ்ந்த ஒரு ஊராக இருக்கிறது. இந்த தெக்கோவா என்பது ஒரு ஊர் என்றால் ஒரு சிறிய கிராமம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அது பெரிய பட்டணமாக இருந்ததும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எருசலேம்ல, யூதேயா தேசத்துல பெத்லேஹேம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அது அங்கேதான் இயேசு பிறந்தார். தாவீதின் ஊர் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த தாவீதின் ஊர்ல இருந்து சுமார் 6 மைல் தூரத்துல இந்த பட்டணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ரெகோபயாம் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த பட்டணத்தை கட்டி எழுப்பினதாக நாம் வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமம் 11வது அதிகாரத்துல 5, 6, 7 அந்த வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு பட்டணமாக மாறி இருக்கிறது. 3வதாக, இந்த ஊரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, நெகேமியாவின் நாட்களிலே எருசலேமில் அலங்கத்தை கட்டி எழுப்பும் பொழுது இந்த தெக்கோவா ஊரார் தான் நெகேமியாவோடு கூட சேர்ந்து, யூத மக்களோடு கூட சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிற பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தா 27ஆம் வசனம் வரைக்கும், நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் குறிப்பாக அதுல பாத்தீங்கன்னா, அந்த தெக்கோவா ஊரார் இந்த பகுதியை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று தெளிவாக அந்த ஊரார் செய்த நல்ல செயலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பட்டணத்தை கட்டி எழுப்புகிற நல்ல ஒரு தேவனுக்காக செயல்பட்ட ஒரு மக்கள் அந்த கிராமத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல நாமும் கூட ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப வேண்டும், சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும், ஊழியங்களை கட்டி எழுப்ப வேண்டும், குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். கட்டடங்களை கட்டினது என்று சொன்னால் நாம் கட்டடங்களை தேவனுக்காக கட்டலாம். ஒரு சபை கட்ட வேண்டியிருக்கிறது, கட்டடங்களை கட்டலாம். தேவனுக்காக தேவையான கட்டடங்களை நாம் கட்டுவது நல்லது. அது தேவை என்று சொன்னால் கட்டாயம் அது கட்ட உதவி செய்வார். இவர்கள் ஆலயத்தையும் கட்டினார்கள், அலங்கத்தையும் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அதே வழியில ஆவிக்குரிய பிரகாரமாகவும்
முதல்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்துல குடும்பங்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் கட்டி எழுப்புகிறவர்களாக நாம் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இந்த தெக்கோவா என்ற இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற பொழுது இந்த தெக்கோவா என்று சொல்லும் பொழுது இந்த ஊர்ல தான் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ வாழ்ந்து இருக்கிறார்கள். அதாவது அப்ப மற்ற ஊர்ல எல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீ இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது. பலர் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா இந்த தெக்கோவா ஊர்ல இருந்த ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, அதை குறித்து இங்க நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுனுடைய மகன் அப்சலோம் அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தாவீதுக்கு பயந்து, தாவீது ராஜாவா இருக்கிறார், ஆகவே அவரை நம்மளை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஓடி போயிருந்தார் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு. அங்க ஓடி போய் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருக்கும் போதுதான் இந்த அப்சலோமின் மேல அன்புள்ள யோவாப் என்று சொல்லக்கூடியவர், அவர் தாவீதுனுடைய சேனை தாயிலே நல்ல முக்கிய பொறுப்புல தளபதியாக இருக்கிறவர், தாவீதுக்கு உறவினரும் கூட. அவரு இந்த தாவீது தன்னுடைய மகன் மேல கோபமா இருக்கிறார், அவரை எப்படியாவது மனசை மாத்தணும்னு சொல்லி இந்த யோவாப் தான் இந்த தெக்கோவா ஊர்ல இருந்து அந்த பெண்ணை பார்த்து, அது புத்தி உள்ள சிறியா இருந்ததுனால அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஞானமா சில ஐடியா பண்ணி இந்த பெண்ணு ராஜாவின் இடத்துல ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி பல காரியங்களை பேசி கடைசியில அப்சலோமை தாவீதின் இடத்துல அந்த எல்லைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அந்த அம்மா மூலமா ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா தாவீது பெரிய ராஜா பாத்தீங்களா, அவர் இந்த அம்மா பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த ஐடியா உனக்கு போட்டு கொடுத்தது யாரு, யோவாப் தானே அப்படின்னு சொல்லுகிறதை எங்க பைபிளை நம்ம பார்க்கலாம். ஒரு தலைவர்னா அப்படிதான். பிரியமானவர்களே, இது போல தெக்கோவா இந்த ஊர்ல புத்தி உள்ள ஸ்திரீ இருந்தார்கள். அவர்கள் புத்தியாய் குடும்பத்தை கட்டி எழுப்பினவர்களா இருந்தார்கள். அதே போல நாமும் குடும்பத்தை கட்டி எழுப்புவோம், ஊழியங்களை கட்டி எழுப்புவோம், சபைகளை கட்டி எழுப்புவோம், ஆத்மாக்களை கட்டி எழுப்புவோம். அப்பொழுது அதன் மூலம் ஆண்டவருடைய நாம் மகிமையடையும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். தெக்கோவா ஊரில் இருந்த புத்தி உள்ள ஸ்திரீ அவர்கள் தகப்பனையும் மகனையும் சமாதானம் பண்ணுவதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டது போல நாமும் சமாதானம் பண்ணவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்னொரு வீடியோவில் அடுத்து ஒரு எபிரேய வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். காட் பிளஸ் யூ.